சிவனுக்கு பெண் கொடுத்தவரும் நாங்க தான். கரூர்ல அப்பிபாளையத்துல சவுந்தரராய் என்கிற பெண்ணை வந்து இன்னைக்கு பெண் வீட்டார் முறைன்னு சொல்லி கரூர் நடந்துட்டு இருக்கு. கரூருக்கு மேற்கே அப்பிபாளையம் எனும் சிறிய கிராமம் இருந்தது. இங்கு வேட்டுவர் இனத்தைச் சேர்ந்த தனவந்தருக்கு வடிவுடையாள் என்ற பெண் இருந்தாள். அவள் அதீத அறிவுடன் வளர்ந்து வந்தாள். வயது ஏற ஏற அவளிடம் பேச்சு குறைந்து மௌனம் அதிகரித்தது. பசுபதி ஈஸ்வரரை வணங்க வேண்டும் எனும் மகளின் கோரிக்கையை வடிவுடையாளின் தந்தை நிறைவேற்றினார். மேலும் மகளுக்காக சந்தன கட்டையில் சிவலிங்கம் செய்து கொடுத்தார். அதற்கு தினமும் வழிபாடு செய்து வந்தாள். திருமண வயது வந்ததும் பசுபதீஸ்வரரையே திருமணம் செய்ய எண்ணினாள். அதை பெற்றோரிடமும் தெரிவித்தாள். இதை கேட்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அன்று இரவு வடிவுடையாளின் பெற்றோர் கனவில் பசுபதீஸ்வரர் தோன்றினார். உமது மகளை யாம் பங்குனி உத்திர திருவிழா 7ஆம் நாளில் திருமணம் செய்வோம். அதன் அடையாளமாக அப்பிபாளையம் முழுவதும் அன்று பூச்சொரிந்து இருக்கும் என்று கூறினார். அதனை கேட்ட வடிவுடையாளின் பெற்றோர் பங்குனி உத்திர திருவிழாவின் 7ஆம் நாளை மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர். இறைவன் சொல்லியபடி பங்குனி உத்திர திருவிழாவின் 7ஆம் நாள் உதயமான அன்று அப்பிபாளையம் முழுவதும் பூமழை பொழிந்திருந்தது. அனைவரும் வடிவுடையாளின் வீட்டை நோக்கி சென்றனர். அங்கே தியானத்திலிருந்த வடிவுடையாளின் கழுத்தினை தெய்வீக ஒளிவீசும் மலர் மாலை அலங்கரித்திருந்தது. அனைவரும் வடிவுடையாளை தொழுது பல்லக்கில் ஏற்றி பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு கொண்டு சென்றனர். கருவறைக்குள் சென்ற வடிவுடையாள் இறைவனோடு ஐக்கியமானார் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் இன்று வரையில் பங்குனி மாதம் 6ஆம் நாள் பசுபதீஸ்வரர் அப்பிபாளையம் செல்வதும் அங்கிருந்து 7ஆம் நாள் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு வடிவுடையாளுடன் வருவதும் நடைபெற்று வருகிறது.